வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இன்றைக்கி குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். எண்ணெய், பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் அதில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் மட்டன் வந்து சுருங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் கொஞ்சம் நேரம் மட்டன் வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் மட்டன் குழம்புல தண்ணியே போடலை. அதுலேருந்து வந்த தண்ணியே இவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம வேகத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு நான் ஒரு 6 விசில் வர வரைக்கும் வச்சிட்றேன். இப்போ மட்டன் வேகட்டும். அதுக்கெல்லாம் மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் எப்போவுமே வந்து தேங்காய் போட மாட்டேன். வெங்காயம், தக்காளி, 4 முந்திரி, கசகசா இப்போ வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 5 விசில் வந்துடுச்சு. குக்கர் ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம் மட்டன் வெந்துடுச்சான்னு. இப்போ பாருங்கள், மட்டன் வந்து நல்லாவே வெந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து அதில் போட்டுடலாம். இப்போது குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சு. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இன்றைக்கி நான் வந்து மட்டன் குழம்பு வந்து இட்லியோடு தான் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.